ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ப்ரௌனி வீடியோ தான். இதுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட், அன்சால்டட் பட்டர் ரெண்டையுமே டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுக்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ஸான கோதுமை மாவு, நாட்டு சக்கரை, கொக்கோ பவுடர், வெனிலா எசன்ஸ், நாட்டு மாட்டு தயிர், பேக்கிங் பவுடர், அப்புறம் 1 பிஞ்ச் சால்ட் இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சாக்லேட் அண்ட் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோட அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட்டர் ரெடி பண்ணிடணும். ப்ரௌனி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பேட்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஃபஸ்ட் டைம் பண்ண ப்ரௌனி டேஸ்ட் என்னமோ நல்லா தான் இருந்தாலும், பேட்டர் ரொம்ப திக்கா இருந்ததுனால உதிரி உதிரியா இருந்துச்சு. ஸோ அத அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த டைம் பேட்டர பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கன்சிஸ்டன்சில பண்ணுனேன். அதாவது தண்ணி கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுனேன். பெர்ஃபெக்ட்டான ஒரு கன்சிஸ்டன்சில எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த பேட்டர ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட், ரவுண்ட் பிளேட்ல பார்ச்மென்ட் பேப்பர் போட்டுட்டு நல்லா செட் பண்ணிட்டு 180°C 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆன ஓடிஜில 180°C 20 மினிட்ஸ்ல பேக் மோட் வச்சு எடுத்துட்டேன். 20 மினிட்ஸ்ல எனக்கு பேக் ஆகி கிடைக்கல. டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தோனே அதில ஒட்டிட்டு வந்துச்சு. ஸோ அகைன் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தேன். நல்லா பெர்ஃபெக்ட்டா வெந்துருந்துச்சு. டூத் பிக்ல ஒட்டவே இல்ல. அப்புறம் ஒரு வயர் ரேக்ல இத வெளியில எடுத்து கம்ப்ளீட்டா கூல் ஆன உடனேவும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பீஸ் போட்டோம். பீஸ் போட்டுட்டு எடுத்து பார்த்தோம். நல்லா பெர்ஃபெக்ட்டா வந்திருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுக்கும், செகண்ட் டைம் பண்ணதுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சு. அது உதிரி உதிரியா இருந்துச்சு. இது ஒரு ப்ரௌனி டேஸ்ட்ல எங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைச்சிருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதோட டிஸ்கிரிப்ஷன்ல மெஷர்மென்ட் இன்கிரீடியன்ட்ஸோட நானு குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பண்ண வீடியோல டீட்டெயில்டா குடுத்துருப்பேன். அது டீட்டெயில்டு வீடியோ இருக்கு. அந்த வீடியோவோட லிங்க்கும் தரேன். இந்த பீசஸ் எல்லாத்தையுமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.